ராஷ்மிகாவுக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பறந்த லெட்டர். காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமார் கவுடா சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பின்னாடி நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு பாதுகாப்பு வழங்க கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் பறந்திருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமார் கவுடா சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பின்னாடி கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமார் கவுடா நடிகை ராஷ்மிகாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கொடாவா சமூகத்தினரிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இது அவங்களோட பாதுகாப்புக்காக முறையான கோரிக்கைக்கு வழிவகுத்திருக்கு. மார்ச் 3ஆம் தேதி ஊடகங்கள் கிட்ட பேசின அவரு, கர்நாடகாவில் கன்னட திரைப்படமான கிரிக் பார்ட்டி மூலமா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச ராஷ்மிகா மந்தனா போன வருஷம் சர்வதேச திரைப்பட விழாவுக்கு நாங்க கூப்பிட்டப்போ கலந்துக்க மறுத்துட்டாங்க. அவங்க எனக்கு ஹைதராபாத்ல வீடு இருக்குது, கர்நாடகா எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நேரமும் இல்ல, என்னால வர முடியாது. எங்களோட சட்டமன்ற நண்பர்கள்ல ஒருத்தர் அவரை கூப்பிட போக 10, 12 தடவை அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. இங்க வளர்ந்த போதிலும் கூட கன்னடத்தையும் புறக்கணிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. கொடாவா தேசிய கவுன்சில் தலைவர் என்.யு. நச்சப்பா இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு ராஷ்மிகா மந்தனா கொடாவா பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும், இந்திய திரைப்படத்துறையில தன்னோட அர்ப்பணிப்பு அப்புறம் திறமையின் மூலமா வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் கூட கலை விமர்சனத்தோட தன்மை தெரியாத சில நபர்கள் நடிகையை குறிவச்சு துன்புறுத்துறதா அவரு கவலை தெரிவிச்சாரு. ராஷ்மிகா மந்தனா அப்புறம் கொடாவா சமூகத்தைச் சேர்ந்த பிற பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வர் இவங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கடிதம் சொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தல்களை கடுமையா கண்டிக்குது. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாவோட தனித்துவமான பங்களிப்பை இந்திய சினிமாவுக்கு கடிதம் வலியுறுத்துது. அவரு மரியாதையோட நடத்தப்படணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அவங்க ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லாம தன்னோட சொந்த விருப்பங்களை செய்ய உரிமை இருக்கக்கூடிய ஒரு தனி நபர். மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா அறிவுறுத்தல்களுக்கு யாரும் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த கடிதம் சொல்லுது. ராஷ்மிகா கடைசியா புஷ்பா 2, தி ரூல் அப்புறம் சாவா மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இது 2மே பிளாக் பஸ்டர்களா வெளிவந்திருக்கு. ராஷ்மிகாவுக்கு வரவிருக்கக்கூடிய மாசங்கள்ல சல்மான் கான் நடிச்ச சிக்கந்தர், தனுஷ் நடிச்ச குபேரா அப்புறம் ஆயுஷ்மான் குரானா நடிச்ச தமா மாதிரியான படங்கள் வரிசையில இருக்கு.